உடன்பிறப்புகளே, அமைதியான நேரம், இரவு நேரம். உங்களிடம் குட் நைட் சொல்கிறதுக்கு முன்னே ஏதாவது பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன பேசலான்னாக்கா, இந்த வானவெளி ஆராய்ச்சி, உலகத்தில் எல்லா உயிரினங்களெல்லாம் இருக்குது, ஒரு சொர்க்கலோகமாக இருக்குது. ஆனால் மற்ற உலோகங்கள் இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது. அது வெறும் ஒரு உருண்டையாகத்தான் இருக்கும். அங்கே தண்ணி இருக்காது, செடி கொடி மரங்கள் இருக்காது, உயிரினங்கள் இருக்காதுன்ட்டு நம்ம நினச்சின்னு இருந்தோம். நானும் அப்படி தான் சொல்லின்னு இருந்தேன். ஆனால் அந்த ஆராய்ச்சி நான் இன்னும் மேற்கொண்டு ஆராய போனால் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்னா, இப்போ பாருங்க, நம்ம மேலே போயிட்டு மற்ற கிரகங்கள் இருக்கிற இடத்துல இல்லை மூணுலேருந்து நம்ம உலகத்தை பார்த்தா எப்படி தெரியுது? உலகம் கூட மற்ற கிரகங்களை இப்போ மாதிரி தான் தெரியுது. என்ன கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுது. யோசித்து பாருங்கள், நம்ம உலகம் கூட தூர்ந்து பார்த்தா ஏதோ ஒரு உருண்டையாக தான் தெரியுது. அதில் மரம் செடிங்க இருக்கிறது, அல்லது தண்ணி இருக்கிறது, அதெல்லாம் மனுஷனுங்க உயிராக்குறதெல்லாம் ஒன்றும் தெரியல. நம்ம அங்கேருந்து கீழே இறங்கி வந்து உலகத்து மேலே நம்ம நின்றுக்கின்னு உலகத்தில் பார்த்தாக்கா, அது மேலே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது, இங்கே மரம் செடிகளாக இருக்குது, தண்ணிங்களாக இருக்குது, உயிரினங்கள்லாம் இருக்குது, பறவைகளெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இங்கே பூமி மேலே வந்து இறங்கின பிறகு தான் நமக்கு தெரியுது. நம்ம வந்து எங்கேருந்து இறங்க வேண்டியதில்லை, நம்ம பூமி மேலே இருக்கிறோம், நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் நம்ம மற்ற கிரகங்களில் இங்கேருந்து தூரத்துலேருந்து உலகத்துலேருந்து இல்லை நிலா மேலே நின்றுக்கணும், இல்லை வேறு கிரகங்கள் மேலே நின்று இன்னொன்று பார்க்குறதும், அப்படி பார்த்தா தூரம் பார்த்தா எல்லாம் ஒரு உருண்டையாக தான் தெரியுது. நம்ம அங்கேருந்து உலகத்து மேலே வந்து உலகத்தை பார்த்தாக்கா அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது இல்லைங்களா? இதையே தூரந்து பார்த்தாக்கா வெறும் பச்சை பசேன்னு என்னவோ கலராகுது. மூணு பார்த்தா கூட என்னவோ சாம்பல் கலராகுது. அப்புறம் செவ்வாய் கிரகத்தை பார்த்தா கூட ஒரு மாதிரி சிவப்பு கலராகுது. அதே மாதிரி தான் பூமி கூட என்னவோ ஒரு மாதிரி பெரிய உருண்டை, ஒரு மாதிரி பச்சை கலரு, நீல கலர் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தா தான் இந்த பூமியில் உயிரினங்கள், மரம், செடி கொடிகள், தண்ணியெல்லாம் இருக்குது தெரிஞ்சிச்சு. நம்ம எங்கேருந்து வர வேண்டியதில்லை, நம்ம இங்கேருந்து நம்ம பார்த்துட்றோம். ஆனால் இங்கேருந்து நம்ம வேறு கிரகத்தில் பார்க்கும்போது அதில் வெறும் உருண்டையாக தான் தெரியுது. அங்கே ஜனங்க இருக்க மாட்டாங்க, உயிரினங்கள் இருக்காது அப்படின்ட்டு நம்ம போய் கிட்ட போய் பார்க்காதனால அப்படி நினச்சின்னுக்கிறோம். அங்கேருந்து பூமி கிட்ட வந்து பார்க்குற மாதிரி இங்கேருந்து அந்த உலோகங்கள், அந்த கிரகங்களுக்கு கிட்ட போயிட்டு அந்த கிரகங்கள் மேலே நின்றுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாக்கா அங்கே ரியல் சுச்சுவேஷன் என்ன, அங்கே என்ன இருக்குது, உண்மையிலே ஜனங்கள் யாரும் இல்லையா, உயிரினங்கள் இல்லையா, மரச்செடிகள் இல்லையா அப்படின்ட்டு அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் என்னப்போ அவ்வளோ தூரத்துலலாம் போகாத இங்கேருந்து கற்பனை பண்ணிக்கின்னு இது இப்படியே இருக்குது, அது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாதனமாக பேசுறதெல்லாம் அவ்வளோ சரியில்லைன்னு இல்லை. இங்கேருந்து பார்த்தா நமக்கு அப்படி தெரியுது இல்லையா, ட்ரையாக தெரியுது. அங்கே ஒன்றும் இல்லை, மேகங்களெல்லாம் இல்லை. தண்ணி இருந்தாக்கா கண்டிப்பாக அங்கே மேகம் இருக்கும். நமக்கு இங்கேருந்து பார்த்தா மேகம் தெரியல. எப்போ மேகம் இல்லையோ அப்போ அங்கே கண்டிப்பாக தண்ணி இல்லை. எப்போ தண்ணி இல்லையோ அங்கே மரச்செடிகள்லாம் இருக்காது. எப்போ மரச்செடி உயிரினங்கள் இல்லையோ டெஃபினட்டாக மக்கள் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம கற்பனை தான் பண்ணியிருக்கிறோமே தவிர, அங்கே நேரடியாக போய் பார்த்து ஒரு முடிவு எடுத்தால் தான் உண்மையான நிலவரத்தை
நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். எப்படி ஆராய்ச்சி திருப்பும் முனை. ஓகே, உடன்பிறப்புகளே போய் தூங்கலாமா? ஓகே, குட் நைட்.